Radio City Podcast. நம்மள நிறைய பேருக்கு இந்த லைஃப்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய நோக்கமாவே இருக்கும். பணம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகமே நம்ம காலுக்கடியில அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையை பணம் இல்லாதப்ப ஒரு சூழல் இந்த சொசைட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா, அது நமக்கு தரும். பெரிய ஹோட்டலில் போய் யாராவது சாப்பிடும்போது நம்மளால அந்த ஹோட்டலுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஏக்கம் ஒரு கட்டத்தில் பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம உணர்த்தோம். பட் இந்த ஸ்டோரியை கேட்டு முடிக்கும் போது பணம் மட்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது, நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் நம்முடைய வாழ்க்கைன்றது புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்பவே சிச்சுவேஷனால் எளிமையாக வாழ்ந்து அதுக்கப்புறம் மறுபடியும் சக்ஸஸ் ஆன ரவீந்திர ஜடேஜா சார், ரவீந்திர ஜடேஜா பற்றி தான் பேச போகிறோம். ரேடியோ சிட்டி 91.1 0 to Hero நான் உங்கள் ஆர்ஜே விக்கி பேசிகிட்டு இருக்கேன். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to Hero. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு கட்டத்தில் அரசாங்கம் இந்த ராஜ குடும்பத்துடைய சொத்துக்களை அரசுடைமை ஆக்கும் போது இவங்க குடும்பமும் ஒரு போர் ஃபேமிலியாக மாறுறாங்க. ஸோ ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ 3 குழந்தைகள் இருக்காங்க, மனைவி, அதாவது ஒரு மகன், 2 பெண் குழந்தைங்க அப்படின்னு எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜாவுடைய அப்பா திடீர்னு ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டியாக வேலைக்கு போறாரு. ஸோ நிறைய இடங்கள்ல டபுள் ஷிஃப்ட் பார்க்குறாரு. ஆனாலுமே பணம் பத்தல. அவங்க ராஜ்புத் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாருமே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபார்ம் வச்சிருந்திருக்காங்க. சோ முதல் முறையா ரவீந்திர ஜடேஜாவுடைய அம்மா 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாக்கும் அவருக்கு நிறைய கனவு இருக்கு. நம்ம வேலைக்கு போனா மட்டும் தான் அவங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா வேலைக்கு போறாங்க. ஸோ ரொம்பவே ஏழ்மையான ஒரு நிலையை அவங்களை சுத்தி இருக்கு. ரவீந்திர ஜடேஜாக்கு சின்ன வயசுல இருந்து கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கு. பட் ஒரு டைம்ல எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன்ல அவருக்கு புதுசா ஒரு பிரச்சனை வருது. நைட்ல நடக்கிற ஒரு பிரச்சனை வருது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கதவெல்லாம் திறந்துட்டு நடு ரோட்ல நடக்கிறது, அந்த மாதிரியான எக்கச்சக்கமான குழப்பங்கள் வருது. அப்போ டாக்டர் எல்லாம் போறாங்க, மருந்தெல்லாம் சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனை தீரவே இல்லை. அப்போ டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பையனை விளையாட அனுப்புங்க, எப்படியாவது டயர்ட் ஆக்கிருங்க, அந்த டயர்ட்னஸ் தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றதை கேட்டு அவங்க ஒரு கிரவுண்ட்ல கொண்டு போய் விடுறாங்க. அந்த கிரவுண்ட்ல ரவீந்திர ஜடேஜா ரொம்பவே சின்ன பையன் அப்படின்றதுனால சுத்தி இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரவீந்திர ஜடேஜாவை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ ஃபீல்டிங் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி 2 டீமுக்கும் ஃபீல் பண்ண விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 6 மாசம் கழிச்சு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து ஜடேஜா, எனக்கு யாருமே பேட்டிங் தரல, எனக்கு போவே பிடிக்கலன்னு சொல்லி அப்செட் ஆகி உட்காந்துடுறாரு. அப்போ இவங்க வீட்டில் இவங்க அப்பா அம்மாவும் இவனை இப்படியே விடக்கூடாது, ஏன்னா விட்டோம்னா திருப்பி நைட்டில் நடக்க ஆரம்பிச்சிருவான், ஸோ ஏதாவது பண்ணி இவனை நம்ம கோச்சிங் அனுப்பி ஆகணும்னு சொல்லி இருக்கிறதுலே கம்மி ஃபீஸ் யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோச் கிட்ட ட்ரைனிங் அனுப்புறாங்க. கிரிக்கெட் பங்களா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு கோச் இருக்காரு. அந்த கோச்சுடைய பேர் தான் மகேந்திர சிங் சௌஹான். ஸோ இவர்கிட்ட அனுப்புறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு எக்ஸ் போலீஸாக இருக்கு அவர். ஸோ அதனால பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். கட்டிங்லாம் போட்டு பசங்க சரியா பால் போலன்னா அடிப்பாராம், பசங்க சரியா ரன் அவுட் ஆகலன்னா அடிப்பாராம், ஃபீல்டிங் சரியா பண்ணா அடிப்பாராம், டைம் வரனா அடிப்பாராம். ரொம்பவே ரஃப்பான ஒரு கோச்சா இருந்திருக்காரு. ஜடேஜா அப்படி இப்படின்னு ஹாப்பியாக போய் இந்த கிரிக்கெட்டில் விளையாண்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அடி தாங்க முடியாமல் அம்மா மடியில் கட்டி பிடிச்சிட்டு அழுவார். அந்த கோச் அடிக்கிறாரு, என்னால் அவர்கிட்ட போய் விளையாட முடியல, அவர் சொல்லித்தர தாண்டி அதிகமாக அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினாங்க. பட் அவங்க அம்மா அப்பாவால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்குறவர் மகேந்திர சிங் சௌஹானா தான் இருந்தார். அதனால இவங்க எப்படியாவது போய் கொஞ்சம் கற்றுக்கோப்பா, நல்லா விளையாடுப்பான்னு சொல்லி திருப்பி அமுச்சு வச்சிடறாங்க. அப்படி ஒரு தடவை ரவீந்திர ஜடேஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணும்போது சரியாகவே பால் போடலையா. அங்கே கோச் வேகமாக ஒரு பலர்னு அரைஞ்சிட்டு அண்டர் ஆர்ம் த்ரோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி தராரு ரவீந்திர ஜடேஜாக்கு. அன்னைக்கு மகேந்திர சிங் சௌஹான் சொல்லி கொடுத்த அண்டர் ஆர்ம் த்ரோவை பயன்படுத்தி தான் இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா நிறைய விக்கெட்டுகளை கழட்டிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் ட்ரைனிங்லாம் முடிச்ச பிறகு 13 வயசுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட்டை கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் டோர்னமெண்ட் வழக்கம் போல அன்னைக்கு சரியா விளையாடாததுனால ரவீந்திர ஜடேஜா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோச் என்னடா அப்படின்னு சொல்லி அவரை தட்டி கேட்ட போது ரவீந்திர ஜடேஜா இல்லை சார், எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு, அதனால தெரியாமல் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்றதும் கோவமான கோச் பலர்னு கண்ணத்தில் நார் அற வைக்கிறாரு. டாக்டரால கூட சரி பண்ண முடியாத அந்த தூக்கத்தில் நடக்கிற வியாதி அந்த கோச் கொடுத்த 2-3 அறையில் சரியாயிடுச்சு அப்படின்னு ரவீந்திர ஜடேஜா பின்னால நிறைய இன்டர்வியூஸ்ல கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து 3வது ஓவர் வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா பயங்கரமா சொதப்புறாராம், எக்கச்சக்கமான ரன்னை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கோச் தண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பயங்கரமா ரவீந்திர ஜடேஜாவை அடிக்கிறாரு. அடிச்சுட்டு என்னடா விளையாடுற, உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு. அப்போ கோச் அடிப்பாரு அப்படின்றதுக்காக பயந்த ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் பவுலிங் போடுறதெல்லாம் சேஞ்சஸை உருவாக்கி அடுத்து தொடர்ந்து ரன்னே கொடுக்காம இருந்திருக்காங்க. ஆனால் அந்த டோர்னமெண்ட்ல அவங்க தோத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்குறாங்க, பெஸ்ட் பிளேடு டீம், பெஸ்ட் ஃபீல்டிங் பண்ண டீம் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரம் நடுக்கும், ஐயோ தோத்துட்டோமே, கோச் பயங்கரமா அடிக்க போறாருன்ட்டு. ஆனால் அன்னைக்கு இந்த கோச் சூப்பராக விளையாண்டீங்க, நான் சொல்லி கொடுத்த ஃபீல்டிங்கை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜாவை ரொம்பவே பாராட்டுறாரு, சூப்பராக ஃபீல் பண்ணன்னு சொல்லி.
அந்த ஒரு விஷயம் ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது 2005 ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போன அம்மா திடீர்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்லிருக்காங்க, ஏன் அம்மா அழுகுறாங்கன்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜா தூரத்துலேருந்து பார்க்குறாரு. நான் பஸ்ஸில் வரும்போது ஒருத்தர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. ரவீந்திர ஜடேஜா என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கும் போது, நீ எப்படியாவது கிரிக்கெட்டில் பெரிய ஆளாகி எப்படியாவது ஒரு காஸ்ட்லியான கார் வாங்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கனவை ஒரு கட்டத்தில் ரவீந்திர ஜடேஜா நிறைவேற்றுறாரு. பட் அதுக்கு நடுவில் யாராலையுமே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6 மாசத்துல ரவீந்திர ஜடேஜாவுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. வாழ்க்கையே இவ்வளோதான், இனிமேல் அம்மா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சா ரவீந்திர ஜடேஜாக்கு அவங்க கூட இருக்கவங்க, கூட பிறந்தவங்க ஆறுதல் சொல்லி மறுபடியும் கிரிக்கெட் விளையாட அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா பல முயற்சிகளுக்கு அப்புறம் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகுறாரு, அண்டர் 19 செலக்ட் ஆகுறாரு, IPL விளையாடுறாரு. அப்போது IPL அவர் கூட பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. கோச் முன்னாடி கோச் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எல்லாம் பெரிய பிளேயர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, டேய் சின்ன வயசில் நீ 9 வயசாக இருக்கும்போது 18 வயசு பசங்களோட விளையாண்ட, அப்படி கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் சாதாரணடா, உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் டீமில் இவர் விளையாடுறத பார்த்துட்டு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகுறாரு. ஃபைனலாக கிரிக்கெட்டில் தன்னை ப்ரூவ் பண்ண பிறகு அவங்க அம்மா ஆசைப்பட்டபடி ஒரு காஸ்ட்லியான காரை வாங்குறாரு ரவீந்திர ஜடேஜா. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ அந்த காரில் ஒட்டிக்கிட்டு அவங்க அம்மா வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் இந்த காரை நிப்பாட்டிட்டு, அம்மா மேட்ச் விளையாட போகிறேன், நீயும் என்னை சென்ட் ஆஃப் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு தருணம். இதை அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட போது சுற்றி இருந்த எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சாங்க. ஸோ லைஃப்பில் பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக, பணம் எப்போ வேணால் இருக்கும், இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் நம்ம மனசில் இருக்க தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் எப்பவுமே இழந்துடக்கூடாதுன்றதுக்கு ரவீந்திர ஜடேஜாவுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Radio City Podcast.